இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஒரு சமயம் பில்லி கிரஹாம் அவர்களை ஹிலாரி கிளின்டன் தன்னோடு தனியாக உணவு சாப்பிடவும் சில ஆலோசனைகளை கேட்கவும் விரும்பி அழைத்தார். ஆனால் அதற்கு பில்லி கிரஹாம் அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார். மேலும் தான் தனியாக ஒரு பெண்ணிடம் பேச மாட்டேன், வேண்டுமானால் மூன்றாவது ஒரு நபரை கூட வைத்து கொண்டோ அல்லது ஒரு பொதுவான இடத்தில் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்து பேசலாம் என்று பதில் அனுப்பினார். தன்னுடைய சாட்சியின் ஜீவியம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர் மிகவும் கவனமாயிருந்தார். இதை பின்னாட்களில் பில்லி கிரஹாம் ரூல் என்றே அழைத்தார்கள். ஆம், என கருமையானவர்களே, ஒரு தேவ பிள்ளை எதிர்ப்பாளரோடு தனியாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் தனியாக பேசுவதை சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், சீஷர்கள் இரவு பகலாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். அந்த நாட்களில் ஒரு சமயம் கூட ஒரு பெண்ணிடம் அவர் தனியாக பேசியதை அவர்கள் பார்த்ததே இல்லை. எனவேதான் யோவான் 4:27 அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் சமாரிய ஸ்திரீயினுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த விஷயத்தில் விழுந்து போகிறார்கள். பெரும்பாலானோர் பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யவில்லை, ஆனால் சொற்ப மதியீனம் அவர்களை வீழ்த்தி விடுகிறது. சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது துவக்கத்தில் அவர் ஜெபிக்கும் போது 2 நாளாகமம் 7:1 வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது, தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பியது. ஆனால் பின்னாட்களில் பெண்கள் விஷயத்தில் விழுந்து போனார். ஜீவனுள்ள தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன் விக்கிரக கோவில்களை கட்ட ஆரம்பித்தான். தேவன் 2 முறை எச்சரித்தும் மனம் திரும்ப கூடாமல் போயிற்று. வாலிபனே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய தடுமாற்றம் அல்லது ஒரு தவறான முடிவு கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பிலும் இழப்பிலும் தான் கொண்டு போய் சேர்க்கும். எனவே உங்களுடைய வாலிபத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தெளிவான தீர்மானமும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியும் மிக அவசியம். ஒரு செத்த ஈ முழு பரிமள தைலம் முழுவதையும் நாரி போக பண்ணும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தடுமாற்றத்தின் போது தவறான தீர்மானம் பரிசுத்தத்தை கெடுத்து உங்கள் வாலிபத்தின் நறுமணத்தை பாழாக்கும். கர்த்தரை சார்ந்த முடிவு எடுக்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களில் ஜீவ வாசனையை பரவச் செய்வார். எனவே ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் வாலிபத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாத படிக்க தங்கள் நடக்கையிலே தங்கள் கற்பிலே விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.